அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சற்று முன்னர் ஒரு அவசர வேண்டுகோளை வெளியிட்டிருக்கின்றார். அவர் எதற்காக அந்த அவசர வேண்டுகோளை வெளியிட்டார் என்று சொல்லியும், இதைவிட அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக சில கருத்துரைகள் சொல்கின்ற ஒரு சில யூடியூபர்களுக்கு கடுமையான இறுதி எச்சரிக்கை ஒன்றையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பாக விரிவான ஒரு காணொலியை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்தும் விரிவான விளக்கங்களுக்கு நாங்கள் செல்வோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சற்று முன்னர் ஒரு அவசர வேண்டுகோள்களை வெளியிட்டிருக்கின்றார். 17/4/2025 அன்றைய திகதி இந்த காணொலியை வெளியிடுவதாக அவர் வெளியிட்டிருக்கின்றார். தேர்தல் தொடர்பாகவும் முழுக்க உதவி செய்வது என்னுடைய புலம்பெயர் உறவுகள், அதாவது எனது தேர்தல்கள் தொடர்பாகவும் எனது கட்சியின் வளர்ச்சி தொடர்பாக முழுக்க உதவி செய்வது அல்லது தங்கி இருப்பது புலம்பெயர் மக்களினுடைய உதவிகளில் தான் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த கருத்தை அந்த விளக்கத்தை கூறுவதற்கு ஆரம்பத்திலே தெரிவிக்கின்றார். இதைவிட அண்மையில் தேசிய தலைவர் தொடர்பாக சமூக ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்ததை சிலர் திரித்து அடித்தளப்புகளை மாற்றி தனக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகுந்த கவலையை வெளிப்படுத்துகின்றார். அதாவது விடுதலை போராட்டங்கள் இயக்கங்களை வழிநடத்துவதற்காக தேசிய தலைவர் அவர்கள் புலம்பெயர் உறவுகளினுடைய பணத்தை வாங்கி அதை வைத்துத்தான் வழிநடத்தினார் என்று சொல்லியும், அது புலம்பெயர் தேசத்து மக்களால் வழங்கப்பட்ட ஒரு பிச்சு என்று தான் கருத்து உரைத்ததாக அந்த இடத்தை மட்டும் சுட்டிக்காட்டி தனக்கு ஒரு சேறு பூசுகின்ற ஒரு அவப்பேரை ஏற்படுத்துகின்ற செயலை சில நாகரிகமற்ற சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள், அதாவது யூடியூபர்ஸ்கள் செய்வதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல குற்றம் சாட்டுகின்றார். இந்த இடத்துல புலம்பெயர் உறவுகளின் உதவிகளை பெற்றுத்தான் தேசிய தலைவர் தன்னுடைய அந்த போராட்டத்தை வழிநடத்தினார் என்று சொல்லுகின்றார். அதுவே தேசிய தலைவனுடைய அந்த போராட்டத்தை தாங்கி பிடித்தவர்கள் புலம்பெயர் உறவுகள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை மீண்டும் ஆணித்தரமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இது ஒரு சிலர் பிழையாக விளங்கியுள்ளனர். தலைவர் தாங்கி பிடித்து வைத்திருந்தது புலம்பெயர் உறவுகள்தான். எனவே தலைவர் பிச்சை எடுத்தார் என்று சொல்லி தான் கூறியது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக பார்க்கப்பட்டிருப்பது கவலை அளிப்பதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். அடித்தளப்புகளை பிடித்து கொண்டு சில வீடியோக்களை போடுகின்றார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில தெளிவுபடுத்தல்களை இந்த இடத்துல வெளிப்படுத்துகின்றார். உங்களுக்கு நன்றாக தெரியும், புலம்பெயர் உறவுகள் இல்லாவிட்டால் இந்த விடுதலை போராட்டம் எப்போதே நின்றிருக்கும் என்று சொல்லி அந்த கருத்தினுடைய மிகுதி பகுதியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்கின்றார். அது எல்லாம் கடந்து போகட்டும், அது பற்றி நாங்கள் கதைத்து பிரயோசனமில்லை. எனவே தற்போது ஒரு அவசர வேண்டலை புலம்பெயர் மக்களுக்கு தான் விடுவதாகவும், மேல் நீதிமன்றில் பல வழக்குகள் தொடர இருப்பதால், அதாவது தற்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் செய்யப்பட்ட தேர்தல், அதாவது நொமினேஷன், அதாவது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதுவரை இந்த வழக்குகளும் போடவில்லை. இதை தற்போது தான் போவதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே பல கட்சிகள் அது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் போடப்பட்டு பல வெற்றிகளும் கிடைத்திருக்கின்றது. எனவே அந்த வெற்றிகளை வைத்துக்கொண்டு தாங்களும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களுக்கு எதிராக அந்த தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு பல லட்சங்கள் தேவைப்படுவதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு பெருமளவு பணம் தேவை என்று சொல்லியும் அந்த பணம் தங்களிடம் இல்லை என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். இந்த பணங்களை புலம்பெயர் மக்கள் உதவுகின்ற போது அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தங்களால் தொடர முடியும் என்று சொல்லி கூறுகின்றார்.
இதைவிட ஏனைய கட்சிகள் இவ்வாறு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளுக்கு பல லட்சங்களை செலவழித்ததாகவும் சில கட்சிகள் 21 லட்சம் ரூபாய் செலவழித்ததாகவும் இன்னும் சில கட்சிகள் 15 லட்சம் ரூபாய் செலவழித்ததாகவும் இன்னும் சில கட்சிகள் 27 லட்சம் ரூபாய் செலவழித்ததாகவும் அவ்வாறு கொடுத்தால்தான் சட்டத்தரணிகளால் தங்களுடைய அதற்கு எதிராக வாதாடி வெற்றியை பெற்றுத்தர முடியும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு தெரிவித்ததாக கூறுகின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வழக்குகளுக்கு 6,50,000 ரூபா தேவைப்படுகிறது. அதைவிட மேலதிகமான வழக்குகளுக்கும் சட்டத்திறனிகளுக்கு கொடுக்க ஏதாவது பெரிய கேஸுகளுக்கும் 6.5 லட்சம் ரூபா தேவைப்படுகின்றது. மிகுதி வழக்குகள் நான் நினைக்கின்றேன் அதனுடன் இணைக்கப்படும் என்று. இன்று காலைக்குள் அப்பணங்களை அனுப்ப வேண்டும். அவ்வாறு அனுப்பினால்தான் சட்டத்திறனிகள் தங்களுக்கு சார்பாக வாதாடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அதாவது தன்னுடைய வங்கி இலக்கங்களை தான் தருகின்றேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த வங்கி இலக்கங்களை செக் பண்ணி பார்க்கலாம், பரிசோதனை செய்யலாம். வங்கிகளில் வேலை செய்கின்ற அலுவலர்களை கொண்டு என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கின்ற பணத்தை மீதியை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி சில தெளிவுபடுத்தல்களை மேலும் வெளியிடுகின்றார். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். எனவே இவற்றுக்கெல்லாம் நாங்கள் செவிசாய்த்து கொண்டிருப்பதால் எமது வேலை நடக்கப் போவதில்லை என்ற சாரப்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலும் தன்னுடைய கருத்தை இந்த இடத்துல பதிவிடுகின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது சொந்த பணத்தை செலவழித்ததாக கூறுகின்றார். அவ்வாறு அவர் செலவழிக்கப்பட்ட சொந்த பணம் எது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது ஏப்ரல் மாதம் பாராளுமன்றத்தால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கிடைத்த பாராளுமன்ற சம்பளம், இந்த பணத்தை கூட செலவுக்கு எடுத்துள்ளதாக கூறுகின்றார். இதற்கு முன்னைய மாதம் மார்ச் மாதத்தில் கிடைக்கப்பட்ட பாராளுமன்ற சம்பளத்தையும் தான் செலவு செய்துவிட்டதாக, கார் மற்றும் இதர தேவைகளுக்காக தான் செலவு செய்துள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கு சொல்கின்றார். தன்னுடைய சொந்த பணத்தை மக்கள் சேவைக்காக தான் பயன்படுத்துகின்றேன், ஏனைய கட்சிகள் போல் இல்லாமல் தான் ஒரு வித்தியாசமான கட்சி என்பதை இந்த இடத்திலே அவர் மறைமுகமாக தெரிவிக்க வருகின்றார். மிச்சம் இருந்ததையும் இதற்கு எடுத்துள்ளேன். யாரும் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். எனக்கு என்னுடைய நிலைமை நாமே அறிவோம், விளங்கியவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்ற சாரப்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கருத்தை பதிவிடுகின்றார். தன்னுடைய கட்சி இயக்கம் தன்னுடைய கட்சியினுடைய முழுக்க செயற்படுவது யாவும் புலம்பெயர் மக்களினுடைய நிதியிலே. எனவே இதை யாரும் அறிந்து கொள்ளலாம், இதை யாரும் நன்றாக அறிந்து கொள்ளலாம். எனவே யாரும் குழப்புவதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. அந்த புலம்பெயர் நிதியில் தான் வீடு கட்டுவதற்கோ அல்லது கார் வாங்கவோ இல்லை. புலம்பெயர் மக்கள் எனக்கு அனுப்பப்படுகின்ற நிதியில் மக்கள் தேவைக்கான அரசியல் செயற்பாடுகளுக்குத்தான் அந்த பணத்தை பயன்படுத்துவதாகும். இதைவிட நான் என்னுடைய சொந்த தேவைக்காக வீடு கட்டவோ கார் வாங்கவோ இல்லை என்று சொல்லியும் மேலும் சில பதிவுகளை அவர் பதிவிடுகின்றார். 9,30,000 ரூபாய் எனது புதிய வங்கி பேங்க் ஆஃப் சிலோன், அதாவது இலங்கை வங்கியில் என்னுடைய கிரெடிட் கார்டில் மூலம் பே பண்ணப்பட்டிருக்கின்றது. மிகுதி பணம் கடன் வாங்கி பே பண்ணப்பட்டிருக்கின்றது. மிகுதி பணம் என்னுடைய யூடியூப் வருமானத்தில் மூலம் வருகின்ற 50,000 1,00,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி புலம்பெயர் ஒரு அண்ணா ஒரு ஆள் சொல்லியிருக்கின்றார். எனது சொந்த செலவுக்கு புலம்பெயர்ந்திருந்தவர்களினுடைய பணத்தை நான் செலவழிக்கவில்லை. எனது அரசியல் செயற்பாடுக்காக மக்களினுடைய தேவைக்காக மக்கள் நலன் சார்ந்த செலவுகளுக்காகத்தான் இந்த புலம்பெயர் மக்களுடைய பண உதவிகளை நான் கூறுகின்றேன் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். ஒரு இடத்துக்கு போய் பரப்புரை செய்து அங்கு உண்டியல்கள் வைத்து காசுகளை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் ஃபுட் சிட்டி கட்டியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றியும் நான் கதைக்க இங்கு வரவில்லை. நான் அப்படி இல்லை. நான் நினைத்திருந்தால் நான் ஒரு மருத்துவர், அந்த மருத்துவத்தை விட சிறப்பாக ஒரு இயக்குனராக ஒரு டிரெக்டராக நான் இருந்திருக்கின்றேன். அந்த பதவிகள் எல்லாத்தையும் நான் தூக்கி எறிந்துவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் நான் ஒரு பண மோசடி செய்வேன் என்று யாரும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம். நீங்கள் நம்புகிறதாக இருந்தால் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார். மற்றவர்கள் மாறி கன்றாய் கொடுக்கின்ற போதும் அதில் ஒரு கட், அதன் பின்னர் டாக்குமெண்ட்டில் இன்னொரு கட், அப்படியே காசுகளை கட் பண்ணி காசு மோசடி செய்யும் பழக்கம் எனக்கு இல்லை. இதில் பெரிய வீட்டையும் கட்டியிருக்கலாம். ஒருவன் இயல்பு, ஒருவன் இப்படி வாழ்ந்தான், இவ்வாறு அரசியல் செய்தான் என்ற அந்த பேரும் புகழும் அந்த வரலாறு எனக்கு இருந்தால் போதும். என்னுடைய தந்தையைப் போல நானும் வாழ்வதற்குத்தான் ஆசைப்படுகின்றேன். எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி சேறு பூசினாலும் பிரச்சனை இல்லை.
இது ஒரு பகிரங்க வேண்டுகோள். இன்றைய நிறைய பேர் என்னுடன் கதைத்திருக்கின்றார்கள். என்னுடன் கதைக்கின்ற போது, தம்பி, நாங்கள் ஒரு சிறிய எமௌண்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன், உங்களுக்கு தேவையாக இருந்தால் எங்களிடம் கேளுங்கள் என்று சொல்லி என்னுடன் பேசுகின்ற போது பல தடவைகள் கதைத்திருந்திருக்கின்றார்கள். ஆனால் நான் அந்த பேசுகின்ற அந்த உறவுகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு அந்த பேசுகின்ற உறவுகளின் இலக்கங்களை சேவ் பண்ணவில்லை. அவ்வாறு சேவ் பண்ணி இருந்தால் மீண்டும் மீண்டும் அவர்களுடன் பணத்தை கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. மேலும் ஒருவர் ஒருமுறை உதவி செய்கின்ற போது மீண்டும் மீண்டும் அவருடன் உதவி கோருவது என்பது என்னை பொறுத்தளவில் அது கொஞ்சம் வேதனையாக இருக்கின்றது. அதைவிட புதியவர்கள், வேறு நபர்கள் எமக்கு உதவி செய்கின்றதாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நெடுகவும் உதவி செய்தவரிடம் கேட்க முடியாது. அது ஒரு நாகரிகமான பண்பும் அல்ல. இப்போது என்னிடம் 2,28,000 ரூபா மட்டும் வந்திருக்கின்றது. இதை விட இன்னொரு அம்மா 2 லட்சம் தருவதாக கூறியிருக்கின்றார். இன்னமும் அது போடப்படவில்லை. வேறொருவரும் எனக்கு பணம் அனுப்புவதாகவோ உதவி செய்வதாகவோ இதுவரை என்னிடம் தொடர்புகளை ஏற்படுத்தவில்லை. புலம்பெயர் உறவுகள் முடிந்தால் இந்த வழக்குகளுக்கு மட்டும் உதவுங்கள். இன்னொரு வழக்கு, என்னுடைய குரல் நசுக்கப்பட்டமை தொடர்பாக. எனது குரல் பாராளுமன்றத்தில் நசுக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் பாராளுமன்ற சபாநாயகர்களால் திட்டமிட்டு இந்த குரல் நசுக்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற சபாநாயகர் உட்பட பலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய இருக்கின்றேன். அதாவது பாராளுமன்ற சபாநாயகராகிய விமல் ரட்னாவுக்கு எதிராக இந்த வழக்கு போடப்படும். இதற்கு 15 லட்சம் ரூபாய்கள் தேவைப்படும். இதற்கு பலர் சேர்ந்து உதவ முடிந்தால் உதவுங்கள். என்னுடைய அரசியல் பயணத்தை சிறப்பாகவும் என்னுடைய வாழ்நாளில் சரியான முறையில் நகர்த்துவதற்காக இந்த உதவிகள் தேவைப்படுகின்றது. பகுதியாகவும் போடலாம். பலர் சேர்ந்தும் இந்த உதவிகளை செய்யலாம். நேற்றைய தினம் ஒரு செய்தியை அறிந்திருக்கின்றேன். நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களுக்கான வழங்கப்பட்ட பணம் மீளளிக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மீளளிப்பு பணம் கிடைத்தால் நான் பல கடன்களை திருப்பி கட்டக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மீளளிப்பு பணம் சம்பந்தமாக கூறப்படுகின்ற இந்த கருத்து உண்மை பொய் என்பது எனக்கு தெரியாது. இவ்வாறு மீளளிக்கப்பட்டால் அந்த பணத்தை நான் இதுவரை வாங்கிய கடன்களுக்கு கொடுத்து உதவ முடியும். எனவே அவசரமாக சட்டத்தரணிகளுக்கு கட்ட வேண்டிய பணத்தை யாராவது முடிந்தால் அதை தந்து உதவுங்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவசர கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். தன்னுடைய சொந்த தேவைகள் அல்லாத மக்கள் அரசியல் சார்ந்த பொதுவிடயம் சார்ந்த இந்த கோரிக்கைக்கு யாராவது முடிந்தால் உதவி செய்யுங்கள். என் தொடர்பாக பண மோசடி தொடர்பாக சில யூடியூபர்ஸ்கள் ஆதாரம் இல்லாமல் சில குற்றச்சாட்டுக்களை சோடித்திருக்கின்றார்கள். இவ்வாறு அவதூறு பரப்பி இருக்கின்றார்கள். இவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நான் நடவடிக்கை எடுக்கவிருக்கின்றேன் என்று சொல்லி சில யூடியூபர்களுக்கு எதிராக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கின்றார்.